இன்றைய மன்னா சங்கீதம் 37:7 சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருப்பது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற காலத்துல நமக்கு மனசோர்வு வருகிறது, சில நேரம் வெறுப்பு வருகிறது, சில நேரம் எரிச்சல் வருகிறது, கோபங்கள் வருகிறது. சில மற்ற மக்களை பார்க்கும்போது, விசேஷமாக பொல்லாதவர்களை பார்க்கும்போது அவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள், நாம் மாத்திரம் ஏன் இவ்வளவு காத்திருந்து கடினப்படணும்ன்ற எண்ணம் வருகிறது. ஆகியதான் இந்த வார்த்தை சொல்கிறது, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற கிருபைகளை தாங்க. இந்த காத்திருக்கிற காலங்களில் எங்களுக்கு வருகிற எரிச்சல்கள், கோபங்கள், பயங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.